Hi friends, welcome to ammatips.com. இன்னைக்கோட வீடியோவில் பட்டு சேரீல ஆரி ஒர்க்கில் வர டிசைன் மாதிரியே எப்படி வந்துட்டு நார்மல் நீடியில் அதுவும் இல்லாமல் பீட்ஸ்லாம் இது இல்லாமல் ரன்னிங் ஸ்டோனு ரன்னிங் பால் அதை மாதிரி வச்சுட்டு எப்படி ஒரு டிசைனை மேக் பண்ணுறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்தோட அளவு பார்த்தீங்கன்னா நான் 14 இன்ச்சு உயரம் உள்ள ஒரு ப்ளவுஸ்க்கு நான் 7 அளவுக்கு இன்ச் வச்சுட்டு கழுத்தோட உயரத்தை மார்க் பண்ணியிருக்கேன். அதோட உயரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ரவுண்ட் நெக்கு அழகாக வரைஞ்சிருக்கேன். ரவுண்ட் நெக்கில் நீங்கள் ஆரி ஒர்க்கு தெரிஞ்சதுன்னா ஆரி ஒர்க்கில் 2 லைன் வந்து கோல்டு த்ரெட்டால் போட்டுக்குங்க. அப்படியே ஆரி ஒர்க்கு தெரியல அப்படி இல்லைன்னா நீடிலால் ஸ்டிச்சிங் போட்டுக்குங்க. பார்க்குறதுக்கு செயின் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரி ஒர்க்கில் போட்ட மாதிரியே இருக்கும். நான் ஆரி ஒர்க் நீடில் ஆரி ஒர்க் டிசைன் 2 லைன்ஸ் வந்து கோல்டு த்ரெட்டால் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ரன்னிங் பால் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கம் ஓட்டிட்டு இந்த ரவுண்ட் நெக்குக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்குங்க. ஸோ கொஞ்சம் ஈவனாக ஓட்டிட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் நேரம் காயணும். நல்லா காஞ்ச உடனே இப்போ ரன்னிங் ஸ்டோன் அது ஒரு லைன் வந்து நம்ம அடுத்து ஒட்டிக்கலாம். அதே மாதிரி கம்மு க்ளூ வந்துட்டு அழகாக வந்து லைனுக்கு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த ரன்னிங் ஸ்டோன்லேயே நிறைய கலர்ஸு பீட்ஸ் வச்சு அந்த மாதிரியெல்லாம் வருது. நீங்கள் சாரீக்கு மேட்சாக பீட்ஸ் வச்சோ இல்லை கலர் தேவைப்பட்டாலும் கலரிங்கும் நீங்கள் 2 லைன்ஸ் அதே மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா பார்க்க இன்னமும் ரொம்ப அழகாக இருக்கும். கேப் இல்லாமல் அழகாக ஈவனாக இந்த மாதிரி மார்க் பண்ணி ஸ்டோனை அப்ளை பண்ணிக்கங்க. அடுத்தது ரன்னிங் பால் இருக்கு இல்லையா, அதை மறுபடியும் ஒரு லைன் அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி அழகாக ஒட்டிக்குங்க. ஒட்டிட்டு ஆரி ஒர்க்கில் இருக்கிற மாதிரியே அழகாக அந்த லைனை வந்து கரெக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் காயினை அப்ளை பண்ணி இந்த டிசைனை மேக் பண்ண போகிறேன். ஸோ காயின் எப்படி ஒட்டுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு காயினில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு
இந்த மெத்தடில் இதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு கேப் வேணுமோ அந்த அளவுக்கு கேப் வர மாதிரி நீங்கள் ஒட்டிக்க. உங்களுக்கு இல்லை ஒரு கொஞ்சம் கேப் நிறையா வேணும் அப்படின்னா கேப் நிறைய விட்டு அப்ளை பண்ணிக்க. கேப் இல்லை ஈவனான பக்கத்துலேயே வேணும்னாலும் இதேமாரி அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்படியே பார்த்திங்கன்னா கழுத்தில் போடுற அந்த செயின் மாதிரியே இந்த டிசைன் வரும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிசைன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதேமாரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்ட் நெக் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறமா அந்த கேப் இருக்கு இல்லையா, நம்ம காயின் வச்சதுக்கு நடுவில் கேப் இருக்குல்ல, அதில் வந்துட்டு நான் கொஞ்சம் ஒரு குந்தன் ஸ்டோன் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் அது பார்க்குறதுக்கு செயின் மாதிரியே இருக்கும்ன்றதுனால நான் அதை அப்ளை பண்ணுறேன். ஸோ இதை மாதிரி அழகான கோபுரம் மாதிரி இருக்க சின்னதாக கோல்டு கலரில் இருக்கிறத இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை சாரீ கலருக்கு உங்களுக்கு மேட்சாக கிடைச்சாலும் ஸோ அந்த சாரீ கலர் கூட அதில் வந்துட்டு நீங்கள் அந்த கலரில் கூட குந்தன் ஸ்டோன் அப்ளை பண்ணிக்கிங்க. ஸோ இதுமாரி அப்ளை பண்ணக்குள்ளே பார்க்கக்குள்ளே செயின் வந்துட்டு கழுத்தில் போடுற செயின் மாதிரி, அதாவது காசு மாலை இருக்கும் இல்லையா, அதே மாதிரி டிசைனில் இதுக்கு உங்களுக்கு பார்வைக்கு தெரியும். முடித்த உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் அதே அழகாகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கிங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அந்த காயினுக்கு மேலே ஹோல் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா குட்டி குட்டி சக்கரி பீட்ஸ் வச்சு தைக்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி சக்கரி பீட்ஸ் வச்சு தைக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு பார்க்கக்குள்ள அது மேலே ஒரு சின்னதாக ஒரு ஒயிட் கலரு கல்லும் வைக்க போகிறேன். ஸோ பார்க்கக்குள்ளே பார்த்திங்கன்னா காசு மாலையில் அந்த கல் வச்ச மாதிரி செயின் மாதிரி தெரியும் இல்லையா, அந்த மாதிரி டிசைனு இதில் வரும். ஸோ இது மாதிரி வச்சு ஒட்டிக்கிட்டாலும் ஓகே, இல்லை நீங்கள் அதை த்ரெட் போட்டு ஸ்டிச் பண்ணாலும் ஓகே. அப்போ தான் வந்து காயினோட அந்த ஹோல்லையும் சக்கரி பீட்ஸோட அந்த ஹோல்லையும் நம்மளுக்கு தைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை மாதிரி ஒட்டி ரெடி பண்ணி எடுத்துக்கேன். ஸோ நான் ஒட்டி ரெடி பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு சில ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஒட்டின மாதிரி சக்கரி பீட்ஸ் காட்டினேன். அதே எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோலையும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இதை மாதிரி வச்சுட்டு தைச்சிக்கங்க. ரெண்டு பக்கமும் தைக்கக்குள்ளே நம்மளுக்கு காயினோட அந்த ஹோலும் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும், காயினும் நம்மளை விட்டு பேத்திட்டு வராத மாதிரியும் இருக்கும். ஸோ இதை மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கங்க.
இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் சக்கரி இருக்குல்ல, ரவுண்ட் சக்கரி, அதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம் வச்சு அப்ளை பண்ணிக்கங்க. கம் வச்சு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்டோன் ஒயிட் கலரில் கல் இருக்கும் இல்லையா, அந்த கல்லை எடுத்துகிட்டு அது மேலே ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு காசு மாலையை வந்துட்டு நம்ம ப்ளவுஸில் வந்து தைச்ச மாதிரியே ஒரு நல்ல ஒரு டிசைன் கிடைக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாகவும் இருக்கும். இதேவே வந்துட்டு கையில் வந்து பார்டராக இருந்ததுன்னா இதை அப்ளை பண்ண தேவையில்ல. அதுவே ஃப்ரண்ட் நெக்கில் இந்த மாதிரியேவே டிசைனை அழகாக மேக் பண்ணிக்கிங்க. பார்க்கக்குள்ள இன்னமும் அழகாகவே இருக்கும். ஸோ நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த டிசைன் ஃபுல்லாகவே ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறமா என்னோடய சேனலில் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நான் போடுறேன், நீங்கள் அதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி முடிச்சுட்டு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஸ்டோன் வந்து அப்ளை பண்ணி ஒட்டிங்க. பார்த்திங்கன்னா இதோட ஃபினிஷிங் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லேயும் வரும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நான் இந்த ஒர்க்கு ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த லுக் இப்படி தான் இருக்கும், ஃபினிஷிங் லுக். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வாட்ச் பண்ணதுக்காக. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.